இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. முத நாள் ஹெவியா இல்லாட்டினாலும் வந்ததுக்கு சிம்பிளா சாம்பிள் ஒண்ணு ஒரு பிரச்சனை கிளப்பி விட்டுருவோமா? என்ன செய்ய போறீங்க? ஏய், இனிமே என்ன செய்ய போறீங்கன்னு என்ன மட்டும் பிரிச்சுலாம் கேட்க கூடாது. என்ன செய்ய போறோம்னு நம்ம 2 பேரையும் சேர்த்து தான் கேட்கணும். ஓ சாரி சொல்லுங்க, என்ன செய்ய போறோம்? புரிஞ்சுதா? நீங்க உள்ள வந்ததுமே அமர்க்கலமா ஒண்ணு செய்ய போறோம் போல இருக்கே. நான் இப்பவே போய் நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே செய்யறேன். ஆளுக்கு நம்மள கழுவி ஊத்தி அசிங்கப்படுத்துறாங்க. ஊர் ஆளுங்க பேசுறதெல்லாம் இருக்கட்டும், இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களே உங்களை ரொம்ப கேவலமா தான் பேசிட்டு இருக்காங்க. யார் அப்படி பேசுறாங்க? இந்த வீட்டு கிச்சன்ல ஃபுல்லா உங்க பேச்சு தான் போயிட்டு இருக்கு. மணிமேகலை ஆண்டி, பாட்டி, அப்புறம் அந்த வீணா போன வானதி, இவங்க எல்லாரும் நீங்க ஊர் பஞ்சாயத்துல அசிங்கப்பட்டத பத்தியும் திருடின்னு உங்களை ரொம்ப கேவலமா சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லனா நீங்களே என் கூட கிச்சனுக்கு வந்து மறைஞ்சு நின்னு பாருங்க. உங்களை பத்தி எவ்வளவு மோசமா பேசுறாங்கன்னு தெரியும். பாத்தியாக்கா, எல்லாரும் நம்மள பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. கா, இது சும்மாவே விடக்கூடாதுக்கா. வாங்க ஆண்டி. கட்டின பொண்டாட்டி சொன்னதை நம்பாம ஊர் ஆளுங்க கிட்ட எங்க மேலதான் தப்பு இருக்குன்னு ஏன் அவர் சொன்னாரு? அவரால் தான் இப்ப நான் அசிங்கப்பட்டு நிக்க வேண்டியதா போச்சு. வெளியில என்னால தலை காட்ட முடியல. நீங்க என்னமோ தப்பு செஞ்சா தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும்னு சொல்றீங்க. ஏன் மேலதான் தப்புன்னு உங்களுக்கு நல்லா தெரியுமா? தெரியாம எதையாவது பேசிட்டு இருக்காதீங்க, சொல்லிட்டேன். இவ்ளோ ஆங்காரமா இப்ப வந்து என்கிட்ட பேசுறியே, பஞ்சாயத்துல வச்சு நீ தப்பு பண்ணல அப்படிங்கறத நிரூபிக்க வேண்டியதானே? எங்க நான் தான் பேசினா எதுவுமே எடுபட மாட்டேங்குதே. இந்த குடும்பத்தை காப்பாத்த வந்தவளே, வாடி வா. இந்த கனகா ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டா. இனி இந்த பிரச்சனை எல்லாம் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம மொழி பிதுங்கி நிக்க போற பாரு. இங்க பாருங்க, இன்னொரு தடவை என்ன பத்தி இந்த வீட்ல ஏதாவது தப்பா பேசுனீங்க, அப்புறம் நடக்கிறதே வேறையா இருக்கும், சொல்லிட்டேன். மா, என்னாச்சுமா? எதுக்கு இப்ப சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? வாடா வா. நீ எல்லாம் நான் பெத்த புள்ளையா? பஞ்சாயத்துல எல்லாரும் என் மேல தப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா வச்சன்னு எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசாம பெரிய வக்கீல் மாதிரி என்கிட்டயே குறுக்கு விசாரணை பண்ணிட்டு இருக்க. உன்னெல்லாம் என் புள்ளன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்கு. அம்மா, எது நியாயமோ அதைத்தான் பேசணும். ஆமா, பெரிய நியாயத்தை பேசி கிழிச்ச. எது நியாயம்னு உனக்கு என்னடா தெரியும்? பெத்த தாய் போய் பேச மாட்டான்னு நினைக்காத நீ எல்லாம் ஒரு புள்ளையாடா? அத்தை, இப்ப எதுக்கு மாமாவை இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? ஏய், அவன் தான் பெத்த தாய்னு கூட பார்க்காம என்ன பஞ்சாயத்துல வச்சு கேள்வி கேட்டு அசிங்கப்படுத்தினா, அப்ப அவனை பேசாம வேற யார பேசணும்? முதல்ல நீ எல்லாம் என்கிட்ட பேசவே கூடாது. உனக்கு அந்த அருகதையே கிடையவே கிடையாது. வாய மூட்டை பேசாம இருந்துரு, சொல்லிட்டேன். இங்க பாருங்க, உங்க எல்லாருக்கும் சொல்றேன், நான் எந்த தப்பும் செய்யல. அந்த பணம் என் தம்பி வீரையனோட பணம். இப்ப தேவையில்லாம அதை ஊருக்கு தூக்கி கொடுத்துட்டீங்க. அந்த பணம் போனா கூட பரவாயில்ல. இதுக்கப்புறம் இந்த வீட்ல என்ன பத்தி ஏதாவது தப்பா பேசுனீங்க, எல்லாருக்கும் மரியாதை கெட்டு போயிடும், சொல்லிட்டேன். கல்யாணி, என்ன உனக்கு பிரச்சனை? எதுக்கு தேவையில்லாம கத்திக்கிட்டு இருக்க? ஊர் முன்னாடி அசிங்கப்படுத்தினது பத்தாதுன்னு இப்போ வீட்டுக்குள்ள வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கியா? சும்மா இருக்க மாட்டியா? வாங்க. என்னடா இன்னும் ஆளை காணமேன்னு பார்த்தேன், வந்துட்டீங்களா? என்னாலதான் ஊர் முன்னால அசிங்கப்பட்டோம்ல. அசிங்கப்பட்டதுக்கு காரணமே நீங்களும் உங்க புள்ளையும் தான். நான் கட்டினதும் சரியில்லை, நான் பெத்து வச்சிருக்கிறதும் சரியில்லை. அப்ப நான் எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட்டுதானே ஆகணும்? ஏய், ஏற்கனவே நீ பண்ணதுக்கு உன் மேல நான் கொலை வெறியில இருக்கேன். தேவையில்லாம ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத, ஒழுங்கா போயிட்டு சொல்லிட்டு. அதான், உங்களுக்கு இந்த வீட்ல என்ன அடக்க மட்டும்தான் தெரியும்.
அதனாலதான் நான் எப்பவுமே எல்லார் முன்னாடியும் சீப்பட்டு கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு நிக்க வேண்டியதா இருக்கு. குணசேகரா, தம்பி வேணாம் தம்பி. ஆஹாஹாஹா, தடுக்கிற மாதிரி ரொம்ப நடிக்காதீங்க. உங்களை பத்தி எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். அவரை நடிக்கணும் தானே நீங்க எல்லாம் நினைப்பீங்க. டேய் சும்மா ஏதாவது பேசிக்கிட்டே இருக்காத. ஆமா, இங்க பேசி என்ன ஆக போகுது? கடைசியில எப்பவுமே நான் தானே அசிங்கப்படுறேன். எனக்கு என்ன பேச இங்க என்ன நாதி இருக்கு? உங்க இஷ்டத்துக்கு எல்லாரும் ஆடுங்க. காலம் பூரா நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். எவ்வளவு சந்தோஷமா இருந்த குடும்பம் இப்ப ஒவ்வொரு நாளும் யாருமே நிம்மதி இல்லாம இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வீட்டுல நடந்துகிட்டே இருக்கு. அண்ணி அவ பேசுனதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க அண்ணி. அவ அப்படி பேசுனதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க எதுக்கு தம்பி மன்னிப்பு கேட்கணும்? நான் அவளை கட்டினதுனால தான் இவ்வளோ பிரச்சனையுங்கிறப்ப மன்னிப்பு கேட்கறத தவிர வேற என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல அண்ணி. சித்தப்பா விடுங்க சித்தப்பா, இதை நினைச்சு நீங்க எதுவும் மனசு கஷ்டப்பட்டு இருக்காதீங்க. ஆமா தம்பி, அவ ஏதோ கோவத்துல பேசிட்டு போயிட்டான்னு நினைச்சு நாங்க இதை விட்டுடுறோம். நீங்க இதை நினைச்சு எதுவும் சங்கடப்படாதீங்க. ஒரு நாள் எல்லாமே சரியாகும். நடந்த தப்புக்கு நாங்க 3 பேரும் பொறுப்பேற்றுக்கிட்டு உங்க எல்லாரும் காலையில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறோம். எங்களை மன்னிச்சிருங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். எப்படி உன்னால அதெல்லாம் சமாளிக்க முடியும்னே தெரியல. ஏன்னா இந்த பக்கம் ஒரு பிரச்சனையை நீ சமாளிச்சனா அந்த பக்கம் இன்னொரு பிரச்சனை கிளம்பும். நீ என்ன வேணாலும் செய், எத்தனை பிரச்சனையை வேணாலும் இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வா. அது எல்லாத்தையும் எப்படி தடுக்கணும், எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். என்ன நந்தினி இவ்ளோ அசால்ட்டா சொல்லிட்ட? இப்போ நடந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் இனிமே நான் கொண்டு வர மாட்டேன். இப்ப காட்டினது சும்மா சாம்பிள். இனிமே நடக்க போறதெல்லாம் நீ எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கும். அதெல்லாம் நீ என்ன செஞ்சாலும் உன்னால சமாளிக்கவே முடியாது. சும்மா என்கிட்ட பயங்கரமா இருக்கணும்லாம் சொல்லி பூச்சாண்டி காட்டிட்டு இருக்காத. அதுக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் இல்ல. உன்னால முடிஞ்சதை செஞ்சு பாரு.